காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லில் மழை நீடிக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், கூடுதல் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகுமே சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பாக பெஞ்சல் புயலானது புதுச்சேரி, மகாபலிபுரம் இடையே கரையை கடந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கரையை கடந்துமே தற்போது வரை இந்த மழையின் அளவானது தற்போது நீடித்துதான் வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் குறிப்பாக பார்த்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த மழையின் தாக்கமானது அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் பொறுத்தவரை கரையை கடந்துமே அடுத்த 2 நாட்களுக்கு மழையின் பாதிப்பு இருக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் அதனால் தற்போது வரை மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வருகிறது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை புறநகர் பகுதிகள், மேலும் இந்த கரையை கடந்த கடலோர பகுதிகளுக்கு 2 நாட்களுக்கு மழையின் பாதிப்பானது சற்று இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மழையின் பாதிப்பு பொறுத்தவரை தற்போது வரையுமே விழுப்புரம் பகுதியில் தான் அதிகமான மழை பொழிவானது பெய்துள்ளதாகும். அடுத்தபடியாக புதுச்சேரி பகுதியில் அதிகமான மழை பொழிவாக பெய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை பொறுத்தவரையுமே 10 முதல் 13 சென்டிமீட்டர் மழைதான் தற்போது வரை பெய்துள்ளது. இந்த மழையின் பாதிப்புக்காகவே பொறுத்தவரை சென்னை புறநகர் பகுதியிலுமே மழைநீரானது குளம் போன்தான் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் மழைநீரை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மட்டுமல்லாமல் அதிகபட்சமாக 3 நாட்கள் வரை இந்த மழை பொழிவு, அதாவது வடகிழக்கு பருவமழை இருக்கும் எனவும் அதுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழையின் தாக்கமானது நாளுக்கு நாள் குறைந்துவிடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.